கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள மஞ்சப்புத்தூர் முதல் ராமராஜபுரம் செல்லும் சுமார் 2 கிலோமீட்டர் தூர தார் சாலையானது பழுதடைந்து உள்ளது. குண்டும் குழியுமாக காட்சியளித்து வரும் சாலை சீரமைத்தது தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டது மஞ்சப்புத்தூர் கிராமம். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு மஞ்சப்புத்தூரிலிருந்து ராமராஜபுரம் செல்லும் 2 கிலோமீட்டர் தார் சாலை அமைக்கப்பட்டது. இந்த சாலை தற்பொழுது பழுதடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளித்து வருகின்றது. மஞ்சப்புத்தூர், வடசட்டிந்தல், விரியூர், ராமராஜபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் 20,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். அப்பகுதியில் சுமார் 300 ஏக்கரில் விவசாயிகள் விவசாயம் மேற்கொண்டு வருகின்றனர். மஞ்சப்புத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த மக்கள் தாங்கள் பணிபுரியும் பகுதிகளுக்கு செல்லவும், மாணவர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லவும், மருத்துவ அவசரத்திற்கு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் செல்லவும், விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கும் விவசாய பொருட்களை நகர்ப்புற பகுதியான சங்கராபுரம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கு கொண்டு செல்வதற்கும் இந்த சாலையை தான் பிரதான சாலையாக பயன்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக பழுதடைந்து குண்டும் குழியுமான சாலையால் பள்ளி கல்லூரிகளுக்கு மிதிவண்டியில் செல்லும் மாணவ மாணவிகளும், இப்பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு செல்லும் கர்ப்பிணி பெண்களும் மிகவும் அவதிக்குள்ளாகி பரிதவித்து வருகின்றனர். இது தொடர்பாக பலமுறை துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு மனு கொடுத்தும் இதுவரை எந்த ஒரு முறையான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டை மக்கள் தொடர்ந்து நமது செய்தியாளரிடம் கூறுகையில், அது பார்த்தீங்கன்னா பல வருஷமா அந்த மஞ்சப்புத்தூர்லேருந்து ராமராஜபுரம் போகிறதுக்கு போக்குவரத்துக்கு மக்களுக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது. இதனால் பல வேலைகள் தடைப்பட்டு போகிறது. பள்ளி மாணவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூலுக்கு போக முடியாமல் பஸ்ஸு ஏறி போகும்போது சில நாள் பஸ் வராமலும் போயிடுது. அந்த அவநிலை ஏற்படும் போது பசங்கள் மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாமல் சூழ்நிலை ஏற்பட்டு விடுது. 10 ஆண்டுகள் மோசமாக இருந்தது. பள்ளி மாணவர்கள், விவசாயிகள், வேலைக்கு செல்லும் நபர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அந்த பகுதி பார்த்தோன்னா தொகுதி எம்எல்ஏ நிதியிலிருந்து எந்த ஒரு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படவில்லை. எல்லாம் சிரமமாக உள்ளதான் அந்த ரோடை மறுசீரமைப்பு செய்து பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சமூகங்கள் சார்பாக கோரிக்கை வைக்கிறார். சாலை மிகவும் சேதமடைந்திருப்பதால் இந்த சாலையை சீரமைத்து தர வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். உடனடியாக துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசிற்கும் கோரிக்கை வைத்துள்ளனர் அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் சுரேஷ் சந்திரகாந்துடன் செய்திக்குழு.